நெதன்யாகுவின் சூதாட்டத்தால் அமெரிக்க குடும்பங்களின் தலையில் விழுந்த இடி. இஸ்ரேலுக்கு எப்போதும் முன்னுரிமை என்றால் அமெரிக்காவிற்கு எப்போதும் கடைநிலைதான். போர் நடவடிக்கையின் முகத்திரையை கிழித்த ஈரான் அமைச்சர்களின் ரத்தம் சிந்தப்படுகின்றதே. உலகை உலுக்கும் நபி பெர்ரியின் பேட்டினை மிஞ்சக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் 2 லட்சம் கோடியை எரித்தது ஏன்? 8.7 கோடி பேரின் சாபம் சும்மா விடாது. பிப்ரவரி 28ஆம் தேதி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மற்றும் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு இணைந்து தொடங்கிய போரினால் அமெரிக்காவிற்கு ஏற்பட்ட பொருளாதார இழப்புகள் குறித்து பென்டகன் அப்பட்டமான பொய்களை கூறி வருவதாக ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இந்த போரினால் அமெரிக்காவிற்கு ஏற்பட்ட பொருளாதார செலவுகள் குறித்து பென்டகன் உலகிற்கும் அமெரிக்க மக்களுக்கும் அப்பட்டமான பொய்களை சொல்லி வருவதாக அரக்சி தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் கொந்தளித்துள்ளார். இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவின் இந்த மாபெரும் சூதாட்டத்தால் அமெரிக்காவிற்கு இதுவரை நேரடியாக $100 பில்லியன் செலவாகியுள்ளது. பென்டகன் கூறுவதை விட இது 4 மடங்கு அதிகம் என்று அவர் உண்மையை உடைத்துள்ளார். அமெரிக்க வரி செலுத்துவோருக்கு இதனால் ஏற்படும் மறைமுக செலவுகள் அவர்கள் நினைப்பதை விட மிக மிக அதிகம் என்று அவர் அப்பட்டமாக எச்சரித்துள்ளார். ஒவ்வொரு அமெரிக்க குடும்பத்திற்கும் மாதம் $500 செலவாகின்றன. இது இந்திய மதிப்பில் ஏறத்தாழ 48,000 ரூபாய் ஆகும். மேலும் இது மிக வேகமாக அதிகரித்து வருவதாகவும் அவர் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளார். இஸ்ரேலுக்கு எப்போதும் முன்னுரிமை என்றால் அமெரிக்காவிற்கு எப்போதும் கடைநிலைதான் என்று தனது பதிவில் ட்ரம்ப் நிர்வாகத்தின் வெளியுறவு கொள்கையை அரக்சி மிக கடுமையாக மழை போல் பொழியும் போது பேச்சுவார்த்தைக்கு என்ன வேலை? ட்ரம்பின் போர் நிறுத்த அறிவிப்பை அப்பட்டமாக விமர்சித்த லெபனான் சபாநாயகர், லெபனான் அதிபர் ஜோசப் ஓன் மற்றும் பிரதமர் நவாப் சலாம் ஆகியோர் இஸ்ரேலுடன் நேரடி பேச்சுவார்த்தை நடத்த முயலும் நிலையில் குண்டு வீச்சுகளுக்கு மத்தியில் பேச்சுவார்த்தை நடத்துவதில் எந்த பயனும் இல்லை என ஹிஸ்புல்லாவின் கூட்டாளியான லெபனான் நாடாளுமன்ற சபாநாயகர் நபி பெர்ரி கடுமையாக சாடியுள்ளார். இஸ்ரேல் நகரங்களை அழிப்பதும் வீடுகளை இடிப்பதும் இன்னும் நிற்கவில்லை என்று அவர் வேதனையுடன் குறிப்பிட்டுள்ளார். குழந்தைகள், பெண்கள் மற்றும் முதியவர்களின் ரத்தம் கொடூரமாக சிந்தப்படுவதை இஸ்ரேல் இன்னும் நிறுத்தவில்லையே என அவர் அப்பட்டமான கேள்வியை முன்வைத்துள்ளார். காயமடைந்தவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லவும் இடிபாடுகளுக்கு அடியில் சிக்கியவர்களை மீட்கவும் செல்லக்கூடிய ஆம்புலன்ஸ் குழுவினரை இஸ்ரேலிய படைகள் தடுத்து நிறுத்துவதாக அஷர் அல் அவுசத் நாளிதழுக்கு அவர் அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார். தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டிருக்கும் போது எதிரியுடன் நேரடி பேச்சுவார்த்தை நடத்துவதில் தனக்கு உடன்பாடு இல்லை என அவர் திட்டவட்டமாக கூறியுள்ளார். எதிரான போரில் அமெரிக்கா இதுவரை செலவழித்த மிகப்பெரிய நிதியை கொண்டு உலகெங்கிலும் வறுமையில் வாடும் 8.7 கோடி மக்களின் உயிரை காப்பாற்றி இருக்கலாம் என்று ஐநாவின் மனிதாபிமான விவகாரங்களுக்கான தலைவர் டாம் பிளெட்சர் உலகை உலுக்கும் மிக பிரம்மாண்டமான அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளார். பிப்ரவரி இறுதியில் தொடங்கிய ஈரான் போருக்காக அமெரிக்க ராணுவம் இதுவரை தோராயமாக $25 பில்லியன் அதாவது சுமார் 2,09,000 கோடி ரூபாயை வாரி இறைத்திருப்பதாக பென்டகனின் உயர்மட்ட நிதி அதிகாரி தெரிவித்துள்ளார். ஆனால் பென்டகன் கூறும் இந்த $25 பில்லியன் என்பது மிக குறைத்து காட்டப்பட்ட ஒரு பொய் கணக்கு என்றும் போருக்கான உண்மையான செலவு இதைவிட பல மடங்கு அதிகம் என்றும் உள் விபரம் அறிந்த வட்டாரங்கள் CNN ஊடகத்திடம் அப்பட்டமாக தெரிவித்துள்ளன. ஐநாவின் மனிதாபிமான விவகாரங்களுக்கான ஒருங்கிணைப்பு அலுவலகத்தின் தலைவர் டாம் பிளெட்சர் கூறுகையில் 2026ஆம் ஆண்டிற்கான ஐநாவின் ஒட்டுமொத்த நிவாரண நிதியே $23 பில்லியன் தான் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த $23 பில்லியன் மூலம் உலகெங்கும் உள்ள 8.7 கோடி மக்களுக்கு உதவிகளை வழங்க முடியும். இந்த ஆண்டு 8.7 கோடி மக்களின் உயிரை காப்பாற்ற எங்களிடம் ஒரு திட்டம் உள்ளது. அதற்கான செலவு $23 பில்லியன். அமெரிக்கா போரிற்காக கொட்டிய அந்த பணம் எங்களிடம் இருந்திருந்தால் அந்த 8.7 கோடி உயிர்களை நாங்கள் எளிதாக காப்பாற்றி இருக்கலாம் என அவர் உலக நாடுகளின் மனசாட்சியை உருக்கும் ஒரு உண்மையான ஒப்பீட்டை செய்துள்ளார்.